கொஞ்சம் நல்லா நடிங்க பாஸ். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா நடிக்க பாஸ்க்கான டயலாக் என்ன அப்படின்னாக்கா, இந்த ராகவன் தொல்லை தாங்க முடியல, ரொம்ப தொந்தரவு பண்றான், எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான் அப்படின்னு ராயபுரம் மணி சொன்னதா எனக்கும் தெரிஞ்ச வஸ்தாது ஒருத்தர் சொன்னாரு. இப்போ என்ன, நீ ராயபுரம் மணி இல்லைன்னு சொல்ல போறியா? ஆக்ஷன். இந்த ராகவன் தொல்லை தாங்க முடியல, ரொம்ப பண்ணுறான், அவன் கண்ணை தோண்டி எடுக்க போகிறாங்கன்னு ராயபுரம் மணி சொன்னதா உனக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்கடா. எப்போ எடுக்க போறாங்களாம்? நான் சும்மா காச்சுன்னு சொன்னது, அதை அந்த பயவுல பப்ளிசிட்டி பண்ணிட்டான். நீங்க இதை பெருசா நினைக்காதீங்க. இந்த ராகவத்தோட தாங்க முடியல, ரொம்ப தொந்தரவு பண்றான், நாளைக்கு அவன் கண்ணை நோண்டி எடுக்கணும். கண்ணா ஒப்ப யாருன்னு கொஞ்சம் காட்டுறியா? எடுத்துட்டு என்ன பண்ணோம்? எடுத்துட்டு ராயபுரம் முனீஸ்வரர் ராயபுரம் முனீஸ்வரர் கிட்ட போயிட்டு கொடுக்கணும். அது நடக்காது, நடக்கவே நடக்காது. இந்த ராகவன் தொல்லை தாங்க முடியல, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் கண்ணை தோண்டி எடுத்தாங்கடா அப்படி ராயபுரம் மணி சொன்னான். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இந்த ராகவன் தொல்லை தாங்க முடியல என்னமா அது ஒரே குழப்பற அப்படின்னு ராயபுரம் மணி இவன் கண்ணை தோண்டி எடுத்துக்க சொல்லி. ஐயோ மறுபடியும் குழப்பறியே. ராகவன் தொல்லை தாங்க முடியலடா, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் கண்ணை தோண்டி எடுத்தான்டா, ராயபுரம் மணி சொன்னான்டா. இவன் ஒருத்தன் தான் உருப்படாம போன பையன். ஆக்ஷன். ரக்வேந்தர் தொல்லை தாங்க முடியல. ரக்வேந்தர் இல்ல, ராகவன். ராகவன் தொல்லை தாங்க முடியல, அவருக்கு கண்ணை தோண்டி எடுத்தாங்களா. அட ஏன்டா, ஏன் கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட பயல. ராகவன் தொல்லை தாங்க முடியலடா, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் கண்ணை நோண்டி எடுத்தான்டா, எடுத்துட்டு என்ன பண்ணீங்க? ராயபுரம் மணி சொன்னான்டா, உனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம். இல்லடா அது அநியாய அக்கிரமா இருக்கு. இந்த ராகவன் தொல்லை தாங்க முடியல, அவன் கண்ணை தோண்டி எடுத்தாங்கடா கேப்பீங்களா கேப்பீங்க அப்படின்னு ராயபுரம் மணி சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஐயோ அது நான் சொல்ல வேண்டியதுங்க. இந்த ராகவன் தொல்லை தாங்க முடியல, கண்ணை தோண்டி எடுத்தான், எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு ராயபுரம் மக்கள் சொல்றாங்க. தம்பி உங்ககிட்ட பல விஷயங்கள் ஆழமா புரிஞ்சு கிடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா நடிங்க பாஸ்.